கனவினை காணப்போகிறேன். ஹலோ ஸ்வீராஜ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈஸியான எடிட்டை நம்ம CapCutல எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு நம்ம வந்து VPN ஓப்பன் பண்ணிக்கலாம். VPN வந்துட்டு நான் தண்டர் VPN யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் செக் பண்ணுங்கள், கிடைக்கும். ஸோ VPN யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நோ கனெக்ஷன் இஷ்யூவெல்லாம் வராது. ஸோ அதனால் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் CapCut வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். CapCutோட புது வெர்ஷன் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் CapCut ப்ரோவோட புது வெர்ஷன். ஸோ கண்டிப்பாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இல்லைனா நீங்கள் Pinterestல போய்ட்டு கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்து எந்த இமேஜ் வேணுமோ நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை ஆட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்கும். இப்போ வந்துட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். ரேஷியோ வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். ஸோ இதில் 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு இமேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸ் வந்து சின்னது பண்ணுங்கள். இப்போ அதில் மூவ் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணி க்ராப் கொடுத்துக்கோங்க. அதில் 3:4 வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு செலக்ட் பண்ணி இமேஜ் வந்துட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து இமேஜ் வந்து நான் சைஸ் வந்து சின்னது பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ வந்து பேக் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சவுண்டு கொடுத்து உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோ கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த கடைசியில் CapCutன்னு ஒன்று இருக்கும், அதை டெலீட் பண்ணிக்கோங்க. மியூசிக் எண்டு வரையிலும் வந்து இமேஜை வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு கரெக்டாக மியூசிக் வந்து இமேஜ் வந்து செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு நான் ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஆட் ஃபாண்ட்டு போனீங்கன்னா நம்மளோட கஸ்டம் ஃபாண்ட் வந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு கஸ்டம் ஃபாண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தெரியலனா கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபாண்ட் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அனிமேஷன் பார்த்தீங்கன்னா blur to the left 2ன்னு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு அனிமேஷன் வைக்கிறனா கூட வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம்தான். இப்போ வந்துட்டு அதைவே வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்து சாங்குக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இல்லைனா அதை அப்படியே ஷார்ட் பண்ணிக்கோங்க. அந்த இதை பிடிச்சி ஆரோ வந்து வச்சுட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு அது வரல வந்துடும். அது வந்து உங்கள் இஷ்டம்தான். அனிமேஷன் டைமிங்கும் உங்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும், அதனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ அதுலேயே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணி தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண முடியும், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அனிமேஷன்லாம் அப்படியே வந்துடும். டைமிங் வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆட் ஆகிக்கும். இப்போ வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாமே இதே மாதிரி தான் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே டெக்ஸ்ட்டை வந்துட்டு டூப்ளிகேட் பண்ணி கரெக்டாக ஆடியோக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது அந்த அனிமேஷன்ஸு ஃபாண்ட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. எனக்கு இது பிடிச்சிருந்தது, நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கரு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் கடைசியில் எஃபெக்ட்டை நம்ம வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் டெக்ஸ்ட்லேயுமே ஸ்டிக்கர்னு இருக்கும், நார்மலாகவும் ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். அதில் சர்ச் ஸ்டிக்கரில் போய்ட்டு பட்டர்ஃப்ளை நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணவே உங்களுக்கு நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும். ஸோ அந்த பட்டர்ஃப்ளைல வந்துட்டு நான் வந்துட்டு நார்மலாக ஒரு பட்டர்ஃப்ளை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பட்டர்ஃப்ளை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறது ஸ்டார்டிங்லேயே இருக்கும். இந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்கள் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இமோஜிஸ் வந்து உங்களுக்கு எந்த இமோஜிஸ் பிடிச்சிருக்கோ அந்த இமோஜி வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டு போய் இந்த மாதிரி மேலே வந்துட்டு டைப் பண்ணிக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இமோஜி இந்த மேலேயே வந்தங்காட்டி நான் வந்து கீழே மூவ் பண்ணிட்டு போயிட்டு வீடியோ அண்ட் வரலும் அதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டிக்கரும் பட்டர்ஃப்ளையும் அப்படித்தான், ரெண்டுமே வந்துட்டு வீடியோ அண்ட் வரலும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த வீடியோ ஆட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இப்போ
இப்போ வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ டன் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் க்ரியேட் நியூ கொடுத்துட்டேன். டேரெக்டாக நான் வீடியோ ஆட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோ எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணி வீடியோ எஃபெக்ட் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் இருக்கா, அதில் பாருங்கள் டைமண்ட் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் இருக்கிறது, ஸ்பீடு தான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்பீடு கம்மியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு அந்த பிளர் வந்து மூவ் ஆகும். இதே ஸ்பீடு அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த பிளர் வந்து முடிஞ்சிடும். அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ரேடியஸ் அந்த இது எல்லாமே அப்படி தான், ஹரிசாண்டல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. அலைட் மோஷனில் கூட நீங்கள் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். இதில் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. டேரெக்டாக இந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். இப்போ வந்துட்டு அந்த ஆசிலேட் ஆகிற எஃபெக்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாரி, நான் இதை வீடியோ வரல கொடுத்துருப்பேன், நான் அது தெரியாமல் பண்ணிட்டேன். மறுபடியும் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ வந்துட்டு அடுத்த எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். மறுபடியும் வந்துட்டு பேக் வந்துட்டு எஃபெக்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து புதுசாக ஆட் ஆகும். இப்போ வீடியோ மறுபடியும் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நைட் கிளப்னு ஒன்று இருக்கா, அதில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெண்டுலம்னு ஒன்று இருக்கா. ஸோ அதில் அந்த ப்ளே பெண்டுலம் செலக்ட் பண்ணிவிட்டு இன்டென்சிட்டியை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் ஓரளவுக்கு ரொம்ப இது இல்லாமல் ஓரளவுக்கு இது சின்னதாயிடும். அதே மாதிரி ஸ்பீடு வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடாக அது மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்விஸ்ட்டு ஷார்ட் பண்ண இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு ரொம்ப ஈஸி தான். இதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை வீடியோ என்வரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டைமண்ட் பிளரை ஆட் பண்ணோம்ல, அது வந்துட்டு ரொம்ப இது வரலாம் ஆட் பண்ணாதீங்க. இப்போ கீழே எந்த அளவுக்கு இருக்கோ அதே இதில் முடிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்னதாகவே இது பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்து நல்லாயிருக்கும். இப்போது அந்த பெண்டுலமை வந்துட்டு வீடியோ என்வரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். கடைசியில் கேப்கட்னு ஆட் ஆகிருக்கும், அதை டெலீட் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ப்ரிவியூவில் கிடச்ச வீடியோ கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே எல்லாமே சொல்லியிருப்பேன். என்னோடய பாப்பாவோட வாய்ஸ் கேட்டிருந்தா டிஸ்டர்பாக இருந்ததுன்னா சாரி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.